புயல் கரையை கிடக்கும் இடம் கணிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் இது குறித்து கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கிறது. இதன் காரணமாக, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாகவே மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இதன் பிறகாக புயலாக வலுப்பெற்ற பின்பு இதனுடைய வேகம் அதிகரிக்கும், இதனுடைய மழையின் தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ஏற்கனவே ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஓரிரு இடங்களில் இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் என 2 நாட்களாக இந்த கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை முதல் மிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று புதன்கிழமையான இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 10 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நேற்று 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதனுடைய வேகம் அதிகரித்து 10 கிலோமீட்டர் என்ற அளவில் நகர்ந்து வருகிறது. இதன் பிறகாக இதன் வேகம் மேலும் அதிகரிக்க கூடும் என்று இந்திய வானிலை மையம் கணித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. அந்த மாவட்டங்களில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் அதிக கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், விழுப்புரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஏற்கனவே மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அந்த மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறது. 7 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழையை பொறுத்தவரை சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் அல்லது நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தான் தமிழகத்தின் வடகடலோர பகுதிகளை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால் 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 மாவட்டங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. 10 மாவட்டங்களுக்கு இன்று அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் ஓரிரு இடங்களில் அந்த 10 மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் 7 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் தற்பொழுது அதிகரித்திருக்கிறது. இதனுடைய நகர்வு வேகம் 10 கிலோமீட்டர் என்ற அளவில் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து அது இலங்கையை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழகத்தை நெருங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு வேகம் அதிகரித்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வடக்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறது. 8 கிலோமீட்டர் வேகத்தில் ஏற்கனவே அதனுடைய வேகமானது நேற்று சற்று குறைந்திருந்தது. நேற்று சற்று குறைந்து 8 கிலோமீட்டர் அளவில் நகர்ந்து வந்தது. அதனுடைய வேகம், அதாவது 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய நகர்வு வேகம் தற்பொழுது 10 கிலோமீட்டர் என்ற அளவில் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய வேகம் அதிகரித்து அந்த பகுதியில் சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 580 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவி வருவதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை நாகப்பட்டினத்திலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு தான் அதிக அளவில் மழையை கொடுக்கும். அங்குதான் மிக கனமழைக்கான அதிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாகப்பட்டினத்திலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இலங்கையின் திரிகோணமலையிலிருந்து 190 கிலோமீட்டர், ஏனென்றால் இது தற்பொழுது அந்த 10 கிலோமீட்டர் வேகம் அதிகரித்து இலங்கையை நோக்கி தான் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் சூழ்நிலை காரணமாக திரிகோணமலையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என்றும்
அதன் பிறகாக இன்று புயலாக, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய இது 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக இன்று வலுப்பெறும் என்று வானிலை மையம் ஏற்கனவே கணித்திருக்கிறது. இந்த புயலாக மாறிய பின்பு நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கும் என்று கணித்திருக்கிறது. இந்த தமிழக கடலோர பகுதிகளில் நெருங்கக்கூடிய சமயத்தில் தமிழகத்திற்கு அதிகளவு மழைப்பொழிவு இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பலத்த தரைக்காற்றும் வீசும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தின் இந்த வடகடலோர பகுதிகளிலும் அந்த டெல்டா மாவட்டங்களிலும் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் கணித்திருக்கிறது. இதன் காரணமாக இன்று 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், விழுப்புரம், திருவள்ளூர், ராமநாதபுரம், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த விடுமுறையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களில் இந்த 5 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் சூழ்நிலை காரணமாக இந்த 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக தற்பொழுது திருச்சி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் மழைக்கான மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் அங்கு மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினால் பள்ளி கல்லூரிகளுக்கு திருச்சி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது 10 கிலோமீட்டர் வேகம் அதிகரித்து நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் புயலாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் இன்று புதனான இன்று புயலாக உருவாக வாய்ப்பு என்று கணித்திருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது மேலும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று புயலாக மாறிய பின்பு நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக பகுதியை நெருங்கக்கூடும் என்று கணித்திருக்கிறது. தற்பொழுது அது இலங்கையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாளை மறுநாள் அல்லது நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக பகுதியை நெருங்கும் என்று கணித்திருக்கிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடிய ஒரு கணிப்பானது வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் நேற்று முன்தினமும் கனமழை முதல் மிக கனமழை பெய்து வந்த சூழ்நிலையில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக, அதாவது இன்று புயலாக மாறக்கூடிய சூழ்நிலையில் அந்த மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும். இன்று நாளை மறுநாள் என 3 நாட்களுக்குமே இந்த மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழை முதல் அதிக கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தான் அந்த மாவட்டங்களுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அந்த மாவட்டத்தில், அதாவது குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. 10 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. திருவள்ளூர், விழுப்புரம், நாகை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதன்கிழமை இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. 7 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட சிவகங்கை இந்த மாவட்டங்களில் இன்று ஒரு நாள் இன்று புயலாக வலுப்பெறும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் புயலாக வலுப்பெற்ற பின்பும் இந்த 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மீனவர்களுக்கும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 30ஆம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. பலத்த தடைக்காற்று வீச வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையை நோக்கி நகர்ந்து வருகிறது. நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக பகுதியை நோக்கி நகரும் என்றாலும் இன்றும் நாளையுமே 2 நாட்களுக்குமே தமிழக பகுதிகளில், குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த தரைக்காற்று வீச வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 10 கிலோமீட்டர் வேகத்தில் இது இலங்கையை நோக்கி தற்பொழுது நகர்ந்து வந்தாலும் புயலாக வலுப்பெற்ற பின்பு இதனுடைய நகர்வு வேகம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அது இலங்கையிலிருந்து தமிழகத்தை நோக்கி நகரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும்
அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட தமிழக வட கடலோர மாவட்டங்களுக்கு இந்த பலத்த தரைக்காற்று வீசுவதற்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய காற்றின் வேகம் எந்த அளவு இருக்கும் என்றால் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும், அதாவது சராசரியாக 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வந்தாலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த காற்று வீசக்கூடும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கரையை கடக்கும் இடம் இன்னும் கணிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயல் தற்பொழுது இலங்கையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாளை நள்ளிரவு அல்லது நாளை மறுநாள் தமிழக பகுதியை நோக்கி நகரும் என்பதாலும் இந்த மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளுக்கு 30ஆம் தேதி வரை மீனவர்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்று மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் புயல் கரையை கடக்கக்கூடிய இடம் கணிக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய வானிலை நிலையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது இதனுடைய நகர்வு வேகம், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கக்கூடியது, அதனுடைய நகர்வு வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் அதிகரித்துள்ளது.